ஏன் அல்சர் வருது அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு காரணம் என்னன்னா பசிச்ச நேரத்துக்கு சாப்பிடாம பசிக்காத நேரத்தில் சாப்பிட்றது. அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாம வயிறு அப்படியே எம்டியா விட்டுருந்தோம் அப்படின்னா அதில் சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகும்னா குடலை அரிச்சு புண்ணாகி நாள்பட்ட அல்சர் ஆகும்போது குழி விழுந்த புண்ணா ஆயிடும். அப்பதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கொடுமையான தொந்தரவுகள் அப்பதான் ஆரம்பிக்கும். அப்படியே எடுத்துட்டு மேலே வரும் அப்படின்னு ஏன் போட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த கேஸ் வர மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். அது வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். பலகாரத்துக்கு எண்ணெய் மட்டுமே தனியாக வாமிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை வந்து நான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சரை வந்து நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த புண்ணையும் ஆற்றி அந்த லேயர் உருவாகிறதுக்கு இந்த உடலுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கணும்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை முழுமையாக சால்வ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட அல்சர், கடுமையான அல்சர் இருக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. அல்சர் வந்தவங்களும் சரி, அல்சர் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்களும் சரி, அல்சரே வராமல் வாழ்க்கையை எப்படி வாழ்றது, நல்லபடியாக வாழ்றதுங்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுக்க போகிறேன் நான். ஃபர்ஸ்ட்டு ஏன் அல்சர் வருது அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு காரணம் என்னன்னா பசிச்ச நேரத்துக்கு சாப்பிடாம பசிக்காத நேரத்தில் சாப்பிட்றது. ரொம்ப நாளாக வந்து காலை உணவை தவிர்க்கிறது, இல்லாட்டினா இரவு உணவை தவிர்க்கிறது, மதிய உணவை சுத்தமாக தவிர்த்துறது. ஒருவேளை உணவை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் பசிங்கிற ஒரு உணர்வு வருதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாம வயிறு அப்படியே எம்டியாக விட்டுருந்தோம் அப்படின்னா அதில் சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகும்னா குடலை அரிச்சு புண்ணாக்கிடும். ஓகேங்களா? இதுதான் அல்சருடைய அடிப்படை காரணம். இதுதான். இப்போ இது நடக்கிறப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த சாப்பாட்டை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைப்பையிலே நிறைய லேயர்ஸாக இருக்கும். இப்போதான் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா மேல் லேயர் காலியாகும், அதுக்கு அடுத்த லேயரும் அரிச்சு காலியாகும், அதுக்கு அடுத்து கீழக்கூடிய லேயர்கள்லாம் காலியாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நார்மல் புண்ணா இருக்கிறது நாள்பட்ட அல்சர் ஆகும்போது குழி விழுந்த புண்ணா ஆயிடும். அப்பதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கொடுமையான தொந்தரவுகள் அப்பதான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அல்சர்ல வந்து 3 வகையான அல்சர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 3 வகையான அல்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரிக் அல்சர், அதாவது இறைப்பையிலேயே புண்ணாகிறது. இந்த இறைப்பையில புண்ணாகிறவங்களோட நிலைமை தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஓகேங்களா? இந்த இறைப்பையில புண்ணாகிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே எடுத்துட்டு மேலே வரும். அப்படியே எடுத்துட்டு மேலே வரும் அப்படின்னு ஏப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த கேஸ் வர மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். அது வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிறு எப்பவுமே எரிச்சலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு எரிச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து பெயின், கரெக்டாக அந்த நெஞ்சுக்கிட்ட ஒரு வகையான ஒரு வலி வரும். அந்த வலியை வந்து ரொம்பவும் சாகடிக்கிற மாதிரியும் இருக்காது, ரொம்பவும் கம்மியாகவும் இருக்காது. அந்த வலியை வந்து அன்எக்ஸ்பிளைன்டு பெயின் சொல்லலாம். அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீலிங், அன்எக்ஸ்பிளைன்டு பெயின். ஒரு மாதிரி அந்த வலிக்கிறப்ப அந்த வலியோட வலி என்னங்கிறது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அடுத்து வந்து மோஷன் ட்ரபிள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே இறைப்பை ஃபுல்லாக புண்ணா இருக்குங்கிறப்ப அங்கே போய் உணவு நிற்கும் போது அங்கே செரிமானம் முழுசாக ஆகாது. அப்படிங்கிறப்ப அது முழுமையாக செரிமானம் அடையாத அந்த உணவு சிறுகுடல் வழியாக பெருகுடல் வழியாக வரும்போது அந்த தன்மை எல்லாமே அந்த உணவாகவே தான் வெளியே வருதுங்கிறப்ப அது மலமாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறனால அங்கே மலச்சிக்கலும் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு எப்பவுமே கடாமுடானே அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். சாப்பிட்டதெல்லாம் உடனே வாமிட் எடுப்பாங்க. சில பேருக்கு என்ன பலகாரம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பலகாரத்துக்கு எண்ணெய் மட்டுமே தனியாக வாமிட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை வந்து நான் வந்து கேஸ்ட்ரிக் அல்சரை வந்து நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நைட் டைமில் உடம்பு அனலாட்ட சுடுன்னு இருக்கும். குளிக்காமல் படுக்க முடியாது, குளிக்காமல் தூங்க முடியாது. அதே மாதிரி திடீர்னு நடுராத்திரியில் தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த அல்சர் வந்து மன உளைச்சலுக்கு கொண்டு போகிறது இல்லாமல் மன நோயாளியாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமானது. சொன்னதையே திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையே 4-5 தடவை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு நிறைய கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும், அன்னெசரியாக கோபம் வரும். ஒரு தப்பே இல்லாத ஒரு சாதாரண ஒரு விஷயம், இது ஒரு சாதாரண விஷயம், இப்படி கடந்து போக வேண்டிய விஷயத்துக்கு கோவப்பட்டு கெட்ட பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து அந்த நிலைமையை கொண்டு போய் விடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியோடனல் அல்சர். டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் வயிறு எரியும். அப்போ சாப்பிட்டாங்கன்னா வயிறு எரிச்சல் நின்று போயிடும். இவங்களுக்கும் அப்பப்போ வயிற்று வலிக்கிறது, அடுத்து வந்து வயிறு கடாம்டான்னு உள்ள உருட்டுறது, அடுத்தது வந்து வயிறு தும்முனே இருக்கிற மாதிரி, ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து லோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடும். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்லையும் சரி டியோடனல் அல்சர்லையும் சரி இது வந்து இதாகிடும். டியோடனல் அல்சருங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைப்பை முடிஞ்சு சிறுகுடல் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய புண்ணு தான் வந்து டியோடனல் அல்சர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அல்சர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். பெப்டிக் அல்சர் அப்படின்னா என்னன்னா, இது 2யும் சேர்த்தாதான் பெப்டிக் அல்சர். அதாவது கேஸ்ட்ரிக் அல்சரையும், இரைப்பை புண்ணையும், சிறுகுடல் ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள்ல புண்ணு, இது 2மே சேர்ந்தாதான் பெப்டிக் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க இதுக்கே ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அதை 2யுமே சேர்த்து அனுபவிக்கணும் பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்க. இந்த பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா சுத்தமாக கேட்காது. எங்கெங்கேயோ மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, என்னென்ன பிராண்ட்லேயே எங்கெங்கேயோ போய் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. சுத்தமாக அவங்களுக்கு அப்போதைக்கு நல்லாயிருக்கும், அந்த மருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்போதைக்கு உருட்டுவாங்களே ஒழிய, இவங்கெல்லாம் உருட்டிட்டு தான் இருக்க முடியுமே ஒழிய அதுலேருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது. கேஸ்ட்ரிக் அல்சருமே கடுமையாயிருச்சுனாலும் பிரச்சனை தான், டியோடனல் கடுமையாயிருச்சாலும் பிரச்சனை தான். அது 2ம் பிரச்சனை அதிகமாகி பெப்டிக்காக வந்து நின்னாலும் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும். அப்போது ஒரு புண்ணு வந்து சாதாரணமாக இருக்குது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சார் எனக்கு அல்சர் வந்தே 3 மாதம் 4 மாதம் ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே தான் சார் ஆகுது அப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்கள க்யூர் பண்ணிடலாம். இதுவே எனக்கு 5 வருஷமா 10 வருஷமா 3 வருஷமா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி குடலில் இருக்கிற லேயர்லாம் அரிச்சு குழிப்புண்ணு மாதிரி ஆகிடும். அது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நாள்பட்ட குன்மம் சொல்லுவோம். அந்த குன்மத்தில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த 3 மாதம் 4 மாதத்து வந்தவங்களுக்கான அந்த அல்சர் மருந்து கொடுத்தா சுத்தமாக கேட்காது. அப்போதைக்கு வேணால் ரிலீஃப் கிடைக்குமே ஒழிய பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த புண்ணையும் ஆற்றி அந்த லேயர் உருவாகிறதுக்கு இந்த உடலுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை முழுமையாக சால்வ் ஆகும். அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, சாதாரண அல்சர் மருந்து கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாள்பட்ட குன்மத்துக்கு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மருந்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அதை க்யூர் பண்ணவே முடியுமே ஒழிய நார்மல் அல்சர் மெடிசன் கொடுத்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியாது. மேலும் நீங்கள் எங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கணும், அல்சர் சம்மந்தப்பட்ட மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி அது மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எங்ககிட்ட மெடிசன் காஸ்ட் அதிகம் தான். ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் கியூர் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நார்மல் பொருளை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பர்சனலாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. இங்கே தான் என்னுடைய 24/7 கிளினிக் வந்து அங்கே தான் இருக்குது. நீங்கள் சென்னையில் மீட் பண்ணணும் அப்படின்னா மாதத்தில் 2 தடவை நான் சென்னை வருவேன். 2வது வாரம் புதன் வியாழனும் 4வது வாரம் புதன் வியாழனும் நான் சென்னை வருவேன். அப்போ என்ன வந்து நீங்கள் சென்னையில் மீட் பண்ணலாம். மற்ற நாட்கள் எல்லாமே நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் நான் இருப்பேன். ஸோ எங்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்க முடியாது. நாங்கள் மெடிசன் வேலையும் பார்க்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கவங்களையும் நான் டேரெக்டாக அட்டனும் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் மெடிசன் கொடுக்கவும் செய்யணும். எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு வந்து போதுமான நேரமே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்களும் எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நானும் ஃப்ரீயாக இருக்கப்போ பேசும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம். நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தில் நான் ஒரு வேலையாக இருந்தேன் அப்படின்னா நான் அந்த உங்களை ஃபோனை சீக்கிரம் வைக்கிற வேலையை தான் நான் பார்ப்பேன் நான். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப என்கிட்ட தாராளமாக நீங்கள் தாராளமாக பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஊரில் மருந்து வேணா, வெளிநாடுகளுக்கு நீங்கள் மருந்து வேணாலும் தாராளமாக என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மருந்துகள் நாங்கள் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் உள்ளூர்களுக்கும் நாங்கள் எல்லா ஊருக்கும் நாங்கள் மருந்துகள் அனுப்புகிறோம். என்னை டேரெக்டாகவும் வந்து பார்த்து மருந்து வாங்கலாம். எங்ககிட்ட கிளினிக்கில் இருக்கக்கூடியவங்க படித்த டாக்டர்ஸ் கிட்ட தான் நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க. அவங்க தான் உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு மெடிக்கல் மெடிசன்ஸை கொரியர் பண்ண போதும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எங்ககிட்ட எல்லாமே ஜிஎம்பி லைசன்ஸ்லேருந்து கிளினிக்கல் லைசன்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பராக வச்சு டாக்டர்ஸ் வச்சு தான் இந்த கிளினிக் ரன் ஆகுது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோகம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.